வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவரன் மாரத்தான் போட்டி. 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உடலை திடமாக வைத்திருக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஓட்டு திருட்டு சம்பந்தமாக லாஸ்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சாரத்தின் நிறைவு விழா நடைபெற்றது. புதுவையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் கடற்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவரன் மாரத்தான் போட்டியில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உடலை திடமாக வைத்திருக்க முக்கிய வீதிகள் வழியாக ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை செப்டம்பர் 17 முதல் ஒரு வாரத்திற்கு பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் உள்ள 75 நகரங்களில் அனைவரும் உடலை திடமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி முயற்சி நடத்தப்படும் என்றும் இதற்கு நமோ யுவரன் என்று பெயரிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவரன் மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 5.5 கிலோமீட்டர் தூரம் ஓடி உடலை திடமாக வைத்திருக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த மாரத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநில தலைவர் ராமலிங்கம் துவக்கி வைத்து இதில் முதல் 3 இடம் வந்தவர்களுக்கு பரிசு கோப்பைகளும் கலந்து கொண்ட மற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கினார். ஓட்டு திருட்டு சம்பந்தமாக லாஸ்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சாரத்தின் நிறைவு விழா நடைபெற்றது. ஓட்டு திருட்டு சம்பந்தமாக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தலைமையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் சார்பாக தொடர்ந்து மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதில் ஹாஸ்பிட்டல் பகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு கையெழுத்தை போட்ட நகல்களை கட்சி நிர்வாகிகள் தலைவர்களிடம் ஒப்படைத்தனர். மேலும் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் கடற்கரை உள்பட நீர்நிலைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மாலய அமாவாசையாகும். இந்த நாட்களில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆன்மா சாந்தியடைவது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கும் நல்லது என்பதால் இந்த நாளில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு கடற்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவர். இந்த நிலையில் மகாலய அமாவாசையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை, குருசுக்குப்பம் கடற்கரை பகுதி, வேதபுரீஸ்வரர் கோயில் குளக்கரை, திருக்காஞ்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற பாத யாத்திரையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் தலைவர் அமுத அரசன் தலைமையில் புதுச்சேரியில் 23 தொகுதிகளில் 7 நாட்களுக்கு நியாயப்பாத யாத்திரை நடத்த முடிவெடுத்து அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் பாத யாத்திரையானது நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் தலைவர் டாக்டர் சுனில் பன்வார் ஹரியானாவில் இருந்து வந்து முன்னிலை வகித்தார். தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள்,
கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மூகாம்பிகை ஆலய வளாகத்தில் இருந்து தொடங்கப்பட்ட இந்த பாத யாத்திரை லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. தங்கள் முன் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் அன்னை கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகள் சமூக சேவை மைய தலைவர் என்.ஆர். சுசீலா பிறந்த நாளில் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் வாழ்த்து தெரிவித்தார். அன்னை கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகள் சமூக சேவை மையமானது புதுச்சேரி கதிர்காமம் பெரியார் நகர் காமராஜர் வீதியில் நடைபெற்று வருகிறது. இந்த மையமானது மாற்றுத்திறனாளிகளின் நலத்தை பேணி பாதுகாத்து வருகிறது. இந்த சமூக சேவை மையத்தின் தலைவர் என்.ஆர். சுசீலா அவர்களின் பிறந்தநாள் கதிர்காமம் சண்முகாபுரம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரியின் சமூக சேவகர்கள், சமூக ஆர்வலர்கள் பெரும்பாலானோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் புதுச்சேரி மகளிர் ஆணைய தலைவி திருமதி நாகஜோதி அவர்களும், முதலியார்பேட்டை பகுதியில் கலை முதியோர் இல்லம் நடத்தி வரும் சகோதரியும், சமூக சேவகர் புதுவை குமார், நித்யானந்தம், என்.ஆர். காங்கிரஸ் பிரமுகர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தினர். திருமதி என்.ஆர். சுசீலா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் மகளிருக்கான பாராட்டு விழாவும் புதுச்சேரி தமிழறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு என்.ஆர். சுசீலா அவர்களை வாழ்த்தி மகளிருக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். புதுவை காரைக்கால் மருத்துவ நாவிதர்குல மரபினர்கள் தலைமைச் சங்கம் மற்றும் புதுவை காரைக்கால் முடி திருத்துவோர் சங்கத்தின் சார்பில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிக முறை சிறை சென்ற அமரகவி வீரத்தியாகி தென்னாட்டு சுபாஷ் சந்திரபோஸ் எஸ்.எஸ். விஸ்வநாததாஸ் ஐயா அவர்களுக்கு புதுச்சேரியில் திருவுருவச் சிலை அமைத்து தரும்படி கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர். புதுவை காரைக்கால் மருத்துவ நாவிதர்குல மரபினர்கள் தலைமைச் சங்கம் மற்றும் புதுவை காரைக்கால் முடி திருத்துவோர் தலைமைச் சங்கம் சார்பாக புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிக முறை, அதாவது 29 முறை சிறை சென்ற அமரகவி வீரத்தியாகி தென்னாட்டு சுபாஷ் சந்திரபோஸ் என அனைவராலும் பாராட்டப்பட்ட எஸ்.எஸ். விஸ்வநாததாஸ் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக மதுரை மாவட்ட திருமங்கலத்தில் உள்ள இல்லத்தை நினைவு இல்லம், நூலகம் மற்றும் மார்பளவு சிலை அமைத்து கொடுத்து தங்களது சமூகத்தை மிகவும் பெருமைப்படுத்தி உள்ளது. அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்திலும் தியாகி எஸ்.எஸ். விஸ்வநாததாஸ் ஐயா அவர்களுக்கு திருவுருவச் சிலை அமைத்து தரும்படி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். மெஹஃபில் classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil classical Mughal design jewelry from Josa Lucas. சமூக கூட்டமைப்பின் தலைவர் சித்தானந்தத்தின் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சித்தானந்தம் அவர்களின் பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகளுடன் செப்டம்பர் 17 அன்று புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் சமூக கூட்டமைப்பினை சார்ந்த உறவுகள் அனைவரும் இணைந்து சிறப்பான வரவேற்பினை அளித்ததை தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சிறைத்துறை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள், இருளர், பழங்குடியின மக்கள், முதியோர்கள் ஆகியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சமூக அமைப்புகளை சார்ந்த நண்பர்கள், தன்னார்வலர்கள், பத்திரிகை நண்பர்கள் போன்ற சமூக உறவுகள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பித்தனர். உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த ஜே நகர் பகுதியில் வாழும் மக்களுக்கு ஆயுத பூஜையை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் பரிசுப் பொருட்களை வழங்கினார்.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜே நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டசபை முன்னாள் துணை சபாநாயகருமான MNR பாலன் அவர்கள் சுமார் 1350 வீடுகளுக்கு நேரில் சென்று பரிசு பொருட்களை வழங்கி ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழாவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை மூலம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மத்திய அரசின் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா இன்று காலை தொடங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு பொது சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ஷமீமு நிஷா, குடும்பநல துணை இயக்குனர் டாக்டர் ஆனந்த லட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாமை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து கண் மற்றும் காது பரிசோதனை செய்து கொண்டார். முகாமில் பொது சுகாதார சேவைகளான நீரிழிவு, இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனைகள், காசநோய், வாய், மார்பக, கர்ப்பவாய், புற்றுநோய் பரிசோதனைகள், பல் மருத்துவம் மற்றும் ஆலோசனைகள், கண், மனநலம், இருதயம், காது, மூக்கு, தொண்டை, பொது அறுவை சிகிச்சை, தோல் மருத்துவம், வளர் இளம் பருவ மருத்துவ ஆலோசனை, குழந்தைகளுக்கான தடுப்பூசி, உடல் பருமன் பரிசோதனை, அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ வல்லுநர்களால் சிறந்த முறையில் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்த மருத்துவம் நடைபெற்றது. உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விளக்கங்களும், ஊட்டச்சத்து உணவுகளுக்கான விளக்கங்களும், மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விளக்கங்களும், புற்றுநோய்க்கான பரிசோதனையின் அவசியங்கள் பற்றிய விளக்கங்களும் வழங்கப்பட்டன. இம்முகாமில் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு, சிவப்பு அட்டைதாரர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு, சுகாதார அடையாள எண் பதிவு செய்தும் வழங்கப்பட்டது. இம்மாபெரும் சுகாதார திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த சுகாதார திருவிழாவில் பக்கவாதம், பச்சிளம் குழந்தை அவசர நிலை, பிரசவத்திற்கு பின்னர் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு, கர்ப்பகால உயர் இரத்த அழுத்த நிலை, விபத்து, தீக்காயம் அல்லது தீ விபத்து, மாரடைப்பு, நெஞ்சுவலி, விஷத்தன்மையின் அறிகுறிகள் மற்றும் முதல் உதவிகள் பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இச்சுகாதார திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை தலைமையில் மருத்துவர்கள், பெண் சுகாதார மேற்பார்வையாளர்கள், செவிலிய அதிகாரிகள், கிராமப்புற செவிலியர்கள், சுகாதார உதவி ஆய்வாளர்கள், சுகாதார ஆய்வாளர், ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்டோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ்ப்பற்று மிகுந்த மேல்வாலை கண்டாச்சிபுரம் பழனிவேலு மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவிக்கு தமிழறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் வாழ்த்து தெரிவித்தார். பள்ளிகளில் பயிலும் மாணவ செல்வங்களுக்கு மகாகவி பாரதி, புரட்சிக் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் வளர்த்தெடுத்த தமிழ்ப்பற்றை ஊட்டி ஊக்குவிக்கும் வகையில் வள்ளலார் பாடல்களையும் திருக்குறளையும் ஒப்புவித்தும் மேல்வாலை கண்டாச்சிபுரம் பழனிவேலு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயிலும் ஜி. கீர்த்திகா என்ற மாணவிக்கு புதுச்சேரி தமிழறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். 2ஆம் வகுப்பு பயிலும் கீர்த்திகா என்னும் மாணவி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலாரின் பாடலையும் தெய்வப்புலவரின் 200 திருக்குறளையும் ஒப்புவித்திருக்கிறார். அடுத்த ஆண்டு 3ஆம் வகுப்பு பயிலும் போது திருவள்ளுவரின் 1330 குறட்களையும் ஒப்புவிப்பதாக உறுதி கூறியிருக்கிறார். கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் ஒருங்கிணைப்பாளர் திரு ரவி அவர்களும் அவருடைய தமிழ் பற்றினையும் வள்ளலார் பாடல்கள், திருக்குறள் மீதான பற்றினையும் வெகுவாக பாராட்டி வாழ்த்தி பேசினார். ஊக்குவித்ததன் காரணமாக அந்த மாணவியும் பள்ளியில் பயிலும் பிற அனைத்து மாணவர்களும் அடுத்த ஆண்டு திருக்குறள், பாரதிதாசன் பாடல்கள், பாரதியார் பாடல்கள், வள்ளலார் பாடல்கள், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற இலக்கியங்களில் உள்ள பாடல்களையும் அடுத்த ஆண்டு ஒப்புவிப்பதாக தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவில் பழனிவேல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்து பாராட்டினார். அரசு சார்பாக வழங்கப்படும் பட்டாக்களுக்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் மற்றும் அடிப்படை பிரச்சினைகளை முழுமையாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன்.
அதன் ஒரு பகுதியாக வருவாய்த்துறை சார்பாக மனைப்பட்டா வழங்கப்படுவது வழக்கம். இதனை அடுத்து லாஸ்பேட்டை தொகுதியில் மனைப்பட்டா வழங்குவதற்கான ஆணை தயார் செய்யப்பட்டிருந்தது. திடீரென பயனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்ற சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அனைவருக்கும் வீடு தேடி வீட்டுக்கே சென்று கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பட்டாக்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். காரைக்காலில் நடைபெற்ற கடற்கரை தூய்மை பணியில் அமைச்சர் PRN திருமுருகன் பங்கேற்றார். புதுச்சேரி அரசு அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி கடற்கரை மண்டல மேலாண்மை ஆணையத்தின் மூலம் சர்வதேச கடலோர தூய்மைப்படுத்தும் நாள் நிகழ்ச்சி காரைக்கால் கடற்கரையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நான் என் கடற்கரையை காப்பாற்றுகிறேன் என்ற உறுதிமொழியை அமைச்சர் முன்மொழிய அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு பின்னர் கடற்கரையில் உள்ள குப்பைகளை தூய்மை செய்வதை தொடங்கினார்கள். மேலும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ASPS ரவிபிரகாஷ், காரைக்கால் பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினர்கள், இந்திய கடலோர காவல் படையினர்களும் மற்றும் பிற சமூக அமைப்புகளை சார்ந்தவர்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவரன் மாரத்தான் போட்டி 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உடலை திடமாக வைத்திருக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஓட்டு திருட்டு சம்பந்தமாக லாஸ்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சாரத்தின் நிறைவு விழா நடைபெற்றது. புதுவையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் கடற்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.